மீட்பெரும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மாலையில் கூடி வந்திருக்கிற உங்களை ஒரு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்கிற வசனத்தை ஆதாரமாக கொண்டு இந்த நாட்களில் நாம் தியானித்து வருகிறோம். அதாவது என்னென்னா, வறண்ட நிலத்தின் மேல் கர்த்தர் ஆறுகளை ஊற்றுவேன் என்றும் ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கும்போது நம்ம அங்கே பார்க்கிறோம். ஒரு நதி புறப்பட்டு வந்து அது 4ஆக பிரிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 4 ஆறுகளாக பிரிந்தது. முதலாம் ஆறு பைசோன் நதி என்று சொல்லியும் அந்த இடத்துல பொன் விளையும் என்ற அந்த வசனத்தை வைத்து தியானிக்கிறோம். முதல் நாளிலே ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி என்றும், கடந்த கிழமை நாம் அந்த இடத்துல இருக்கிற அந்த பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை குறித்து நாம் பார்த்தோம். அந்த குத்து விளக்கில் இருக்கிற சத்தியங்களை வருகிற நாட்களில் பார்ப்போம் என்று சொன்னோம். இந்த குத்து விளக்கின் சத்தியத்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எப்படின்னா, இந்த குத்து விளக்கு எதுக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், நாம் அறிந்திருக்கிறபடி வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், அந்த குத்து விளக்கின் ரகசியத்தை எழுது. அந்த குத்து விளக்குன்னா நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் என்று சொல்லி ஆவியானவர் யோவானுக்கு சொன்னதை நாம் பார்க்கிறோம். அந்த 7 குத்து விளக்கு 7 சபைகளாம் அங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது 7 சபைகள் அந்த இடத்துல பிலதெல்பியா, சிம்னா, இப்படி சபைகள், சர்தே, இப்படியெல்லாம் சபைகள் இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்பான தேவ ஜனமே, அப்படியா இருந்தால் சபை என்றால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரும்பொழுது நமக்கு தெரியும். எப்படின்னா, சபை, இப்போ நாம் கூடியிருக்கிறது ஒரு சபை. சபையிலே நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். அதே வேளையில் ஒரு கூட்ட ஜனம் ஒரு இடத்துல கூடி ஏதோ கதைத்து கொண்டு இருக்கிறார்கள், ஏதோ காரியத்தை சம்பாதித்து கொண்டு, அதுவும் ஒரு சபை தான். பார்த்தேன்னு சொன்னால் எப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அந்த சபையில் அவன் எந்திரிச்சு பேசினதை கேட்டிங்களா அப்படின்வாங்க. அந்த வேதத்துக்கு அது இல்லை, வெளியில் இருக்க ஒரு மனிதனுக்கு கொடுத்து. எனவே அவைகளும் சபையாக இருக்கிறது. ஆனால் வேதம் தெளிவாக ஒன்று சொல்லுகிறது, நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக சபையாக இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் தனித்தனி. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். என்ன போதும், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை ஒருமையிலே சொல்றாரு. தனித்தனியா நீங்க எல்லாம் யாரு? சபை அப்படின்றாரு. சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த சில காதுகள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது சங்கீதங்களுடைய புத்தகம் 58ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா 5ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது எப்படி போட்டிருக்குன்னா, பாம்பாட்டி வினோதமாக ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்துக்கு செவி கொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரிய. அது என்னதான் போட்டாலும் அது பாட்டுக்கு தான் இருக்கும். அது எந்த இதுவுமே அதில் எதுவுமே பார்க்க முடியாது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 தீமோத்தேயு புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி. அப்போ அது என்னது? அந்த உபதேசத்தை கேட்க முடியாதபடிக்கு இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நான் முதலாவது ஒரு காரியம் சொல்கிறேன். என்னென்னா, சபை என்று சொல்லும் பொழுது புதிய ஏற்பாட்டு கால சபையிலே ஆண்டவர் என்ன செய்திருக்காருன்னா 5 விதமான ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். அந்த 5 விதமான ஊழியங்களை கொடுத்ததன் நோக்கம் என்ன, அதனுடைய ஒழுங்குமுறை என்ன அப்படின்னு சொன்னால், எபேசியருடைய புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 11-13 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க. அப்போ கிறிஸ்துவின் அளவுக்கு பூர்ண புருஷராகிறதுக்கு எது தேவைன்னா சபை. என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைகிறதற்கும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி, அடுத்தது பக்தி விருத்தி அடைகிறதுக்காக அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், சிலரை போதகராகவும் என்ன செஞ்சிருக்காரு? ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஊழியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் இன்றைக்கு சபைகளில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இதில் மேலான ஒரு ஊழியத்தை கர்த்தர் என்ன செய்ய சபையில் கொடுத்துருக்காருன்னா, மேய்ப்பனாகவும் போதகனாகவும் பண்ணியிருக்கிறார். அப்போ சபை மேய்ப்பன் என்று சொன்னால் அவன் ஏதோ ஒன்று அல்ல, அவன் ஒரு உத்தரவாதி என்று வேறு சொல்லுகிறது. அவன் ஒரு உத்தரவாதி. அவன் அந்த ஆத்மாவுக்கு கணக்கு கொடுக்கணும். இந்த ஆத்மா ஏப்பா இன்னைக்கு பரலோகம் வர முடியாமல் போனது அப்படின்னா, நீ இதை சொல்லி கொடுத்திய அப்படின்னா, சொல்லலை அப்படின்னா அன்னைக்கு அவனுக்கு பிரச்சனை. சொல்லி கொடுத்து அவன் கேட்கலன்னு சொன்னால் அது அவன் பிரச்சனை. அப்படிதான் சொல்றது. தகப்பனுடைய ஆத்மா எப்படியோ குமாரனுடைய ஆத்மாவும் அப்படித்தான்.
அப்படிதான் வேதத்தில் இருக்கு இல்லையா? அந்தந்த ஆத்மாவுக்கு அந்தந்த மாதிரி காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா எபிரேயருடைய புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் வாசிங்க இருக்கிறபடியால், விழித்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு அப்ப என்னது? அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த ஆத்துமாவை சரியான நிலையில ஒரு புஷ்டி உள்ள காரியமாக செய்து அவனை தயார்படுத்துகிற காரியமாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, என்னதான் உபதேசம் பண்ணினாலும் செவி கொடுக்காவிட்டால் அந்த ஆத்துமா ஆபத்திலே போய் சிக்கும். எப்படி ஆபத்தில் சிக்குதுன்னா, நான் சொல்றேன் பாருங்க. ஒரு நாள் ஒரு மான் அந்த மான் குட்டிக்கு பார்த்து சொல்லுது, நீ அம்மா வெளியில் அங்கங்கெல்லாம் போகாத, நமக்கு நிறைய எதிரிகள் எல்லாம் இருக்கிறாங்க, எனவே நீ என்ன செய்யணும், இந்த கெபிக்குள்ளேயே உட்கார்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு வந்துடுறேன்னு போச்சு. ஆனால் இந்த மான் குட்டியை தாய் போனதுக்கு பிறகு யோசிச்சு, அம்மா நம்மளை வெளியில் போவேனான்னு சொன்னாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. வாசல் வரைக்கும் போச்சு. வாசல் வரைக்கும் போனால் கொஞ்சம் பச்சையாக தெரியுது, பார்த்துட்டு உடனே உள்ளே வந்துருச்சு. ஏன்னா அம்மா போவேனான்னு சொன்னாங்க, என்ன இருக்குது, நமக்கு நிறைய சத்துரு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. வந்தால் அது உள்ளத்தில் சரியான போராட்டம். அப்போ அம்மாவை காணுமே, இன்னும் கொஞ்சம் வெளியில் பார்ப்போம் அப்படின்னு எட்டி வாசல்கிட்ட வரைக்கும் போனால் வாசலை தாண்டி கொஞ்சம் வெளியில் வந்துச்சு. வந்த உடனே பார்த்துச்சு, ஓ பச்சையாக நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அம்மா நம்மளை போவேனான்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் எங்கே போயிருச்சு? உள்ள ஓடிருச்சு. உள்ள ஓடுனா அதால தாங்க முடியல. வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா உள்ள இருந்திருக்கும், கீழ்ப்படியல. திருப்பி என்ன செஞ்சு கொஞ்ச நேரத்தில் இன்னொருக்கா ஓடி வந்து மேலால பார்த்து பார்த்தா தெரிகிற திடமெல்லாம் பச்சை, என்ன பச்சையா இருக்குன்னு சொல்லும் போதே சிங்கம் வந்து கழுத்தில் பாஞ்சிருச்சு. பாஞ்சி அதை பிடிச்சிட்டு போய் மரத்தை கீழே வச்சு. அதான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் எதிராளியான பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்படி போல என்ன செஞ்சு கொண்டு போய் என்ன செய்ய, மரத்துக்கு கீழே வச்சுட்டு நிறைய கூப்பிடுச்சு, நரிங்க வா. நான் போய் என்ன செய்கிறேன், குளிச்சுட்டு வர்றேன், எனக்கு சரியான பசியாக இருக்குது, ஆனால் குளிச்சுட்டு வர்றேன், வந்து தான் இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு, நீ இதை பார்த்துக்க, யாரும் வந்து இதை சாப்பிடக்கூடாது, நீயும் சாப்பிடக்கூடாதுன்னு போயிடுச்சு. போனால் போயிட்டு குளிச்சுட்டு எல்லாம் வந்தால் சிங்கம் பார்த்து, சிங்கத்தில் இந்த எது மானில் ஒரு காதை காணோம். காதை காணோன்னு சொன்னோன்னே இது யோசிச்சு நிறைய கேட்டுச்சு, இது காது எங்கடா அப்படின்னு. ராஜா அதுக்கு காது இல்லை ராஜா, அது ஒரு காது தான் ராஜா, காது இல்லை. யாருக்கிட்டா போய் சொல், வேண்டாம் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து கேளுங்க அப்படின்னு. அம்மாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தாச்சு. கூட்டிகிட்டு வந்தோடனே அம்மாட்ட கேட்டுச்சு, உன் பிள்ளைக்கு என்ன ஒரு காது தான் இருக்காது? ஆமாம் ராஜா, ஒரு காது தான். யாருக்கு நீ போய் சொல்கிற? 2 காது இருந்திருந்தா இந்த நிலை வந்திருக்காதே. செவி கொடுக்கிறதுக்கு ஏதுவான காது இருந்திருந்தால் இந்த நிலைமைக்கு வந்திருக்காதே என்று சொல்லி கதறினது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்படித்தாங்க உபதேசமானதும் கொஞ்சம் கடினமானதாக இருக்கும். அது தாளாட்டுகிறதல்ல. எது என்றால் உன்னை புஷ்டி உள்ள ஒரு ஆத்துமாவாக பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக, தேவன் அனுமதித்தவர்களை கொடுக்கிறதுக்காகத்தான் ஊழியக்காரரை கர்த்தர் நிர்ணயித்திருக்கிறார். அதை சொல்லி கொடுக்கலன்னா ஒரு நாள் நாங்க போய் நிற்கிறோம். எப்படி தெரியுமா? இதை சொல்லி கொடுக்க காரணம் என்ன? நாங்கள் அன்பு 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 என்று சொல்லலாம், ஆண்டவருடைய அடுத்த பக்கத்தை சொல்லிக் கொடுக்கத்தானே வேணும். எனவே தான் சபை என்பதை கர்த்தர் இந்த உலகத்தில் வைத்திருக்கார். அப்படியா இருந்தா இந்த சபை எப்பொழுது ஆரம்பமானது, முதல் ஆரம்ப சபையானது என்று வேதத்தில் நாம் பார்க்கிற இடம் எங்கே என்று சொன்னால், யாத்ராமத்தின் புத்தகத்தை நீங்க திருப்பி கொள்ளுங்கன்னா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். என்னது? சபையார் யாவரையும் நோக்கி நீங்க வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்க தெரிந்து கொள்ளுங்க அப்படின்றார். இங்கே நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய பந்தி மறைமுகமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே வேளை நீங்க பாத்தீங்கன்னா யாத்ராமத்தின் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும்
சபை கூடுதலும் இருக்க வேண்டும். போதும். என்னது தெளிவா சொல்றார். சபை கூடுதல் என்கிற அந்த வார்த்தை அங்கே பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப அந்த இடத்துல சபை என்று சொல்லப்பட்டதை பின் நாட்களிலே ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒரு வடிவத்திலே அது அழைக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறார். நீங்க பார்ப்பீங்கன்னா லேவிய ராமத்தின் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். சபை ஆசரிப்பு போதும். சபை ஆசரிப்பு கூடார வாசல். அப்படியா இருந்தா சபை அந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஒத்ததாக பார்க்கிறோம். யோசுவாவின் புத்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த ஆசரிப்பு கூடாரமானது சீலோவாவிலே இருக்கும் போது என்று சொல்லி பார்க்கிறோம். சபை சீலோவில் இந்த காரியத்தை நீங்க மேற்கொண்டு பார்க்கணுமா இருந்தா 1 சாமுவேல் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா, அவர்கள் வருஷந்தோறும் சீலோவாவுக்கு போனார்கள், தேவனுடைய ஆலயத்துக்கு போனார்கள் என்று போடப்பட்டிருக்கு இல்லையா. அங்க போய் பலி கொடுத்து அங்க சந்தோஷமாக இருந்து வந்தார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்க பார்க்கும் பொழுது எப்படின்னா 1 சாமுவேல் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க பார்க்கிறீங்க, தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன் சாமுவேல் என்ன செய்யல, எங்க இருந்தது இந்த ஆலயம் அப்படின்னு சொன்னா சீலோவாவிலே இருந்த கர்த்தருடைய ஆலயம். அப்ப ஆசரிப்பு கூடாரம் ஆலயம் என்ற பெயர்ல இருக்குது. இந்த ஆலயத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கூட அதை உறுதிப்படுத்தி சொன்னார் என்று சொல்லி பார்க்கலாம். நீங்க லூக்கா நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க பார்க்கிறீங்க, சீலோவாவிலே கோபுரம் இடி. அப்ப சீலோவாவிலே அந்த கோயில் ஆலயம் என்னது இருந்தது என்பதை இயேசு கிறிஸ்து வலியுறுத்தினார். வேதமானது எவ்வளவு உண்மை என்பதை நாம் இந்த நாட்களிலே கற்றுக்கொள்ள வேண்டும், உணர வேண்டும், செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த வேதம் நம்முடைய கரங்களிலே கிடைத்தது நாம் செய்த பாக்கியம் அல்ல, தேவன் நம்மேல் வைத்த இரக்கம் என்று சொல்லுவேன். இந்த வேதங்களும் வேதத்தில் இருக்கிற ரகசியங்களும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒரு மேலான அன்பு என்று சொல்லுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த வேதம் தான் நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னா புக் ஸ்டோர்ல இருக்கு, பழைய கடையில இருக்கு, எல்லா கடையில இருக்கு. ஆனா உங்க கரத்துல என் கரத்துல இருக்கிற இந்த வேதம் என்னன்னா நம்மோட பேசிட்டு இருக்கு. எனவே வேதத்தை நாம் கவனமாக கவனிக்க வேண்டும். வேதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னா அதற்கு கனம் செலுத்துவதாய் காணப்படும். இது தேவனுடைய வார்த்தை. ஆண்டு சொல்லும்போது சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனாலும் என்னுடைய வார்த்தையோ வார்த்தையின் உறுப்போ ஒன்று என்னது ஒளியாது. வானமே ஒளிஞ்சு, இந்த வானம் ஒரு நாள் ஒளியத்தான் போகிறது, பூமி ஒளியத்தான் போகிறது, தேவனுடைய வார்த்தை ஒருபோது. ஏனென்றால் வார்த்தை கிறிஸ்துவாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா நாம் பார்க்கிறோம் இந்த சீலோவாவிலே அந்த ஆலயம் இருந்தது. ஆனால் ஆண்டவருக்கென்று ஒரு அழகான ஆலயம், ஆசரிப்பு கூடாரம் இல்லாமல் அழகான ஒரு ஆலயம் எழும்பவில்லை என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நீங்க 1 ராஜாக்களுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க பார்க்கிறீங்க, அந்நாட்கள் மட்டும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஒரு ஆலயம் கட்டப்படாது இருந்ததினால் ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள். அந்நாட்கள்ல எந்த நாட்கள் என்று சொன்னால் சாலமோன் ஆலயம் கட்டும் வரையிலும் என்ன இல்லை, ஆலயம் இல்லை. ஆனா சாலமோன் ஆலயத்தை கட்டுகிறதுக்கு முன்பதாக தாவீது தேவனுக்கென்று ஒரு ஆலயம் கட்ட வாஞ்சித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுக்கு ஆசையா இருந்தது. அவன் சொன்னா, திரைச்சேலைக்கு பின்னதாக கர்த்தருடைய பெட்டி இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. அவன் அதற்காக சேர்த்து வைத்தான். பொன்னை சேர்த்தான், வெள்ளியை சேர்த்தான், இரும்பை சேர்த்தான், எல்லாத்தையும் சேர்த்து வைத்தான். எதுக்கு தெரியுமா? மரத்தை சேர்த்த கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை நான் கட்டணும் அப்படின்னு அவனுக்கு வாஞ்சி இருந்தது. ஆனால் கர்த்தருக்கு அந்த வாஞ்சி இல்லை. நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது 1 நாளாகமத்தின் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். என்னது? நாத்தாண்ட போய் சொல்றான், தீர்க்கதரிசியாகி நாத்தாண்ட சொல்றான், நான் கர்த்தருக்குன்னு ஒரு ஆலயம் கட்டணும். அவன் என்ன தெரியுமா சொன்னான்? உம்முடைய மன விருப்பத்தின்படி செய்ய மாட்டான். மன விருப்பத்தின்படி யார் ஆசாரியன் தான் சொன்னான். ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னாரு? அவன் கட்ட முடியாதப்பா, எனக்கு அவன் ஆலயம் கட்ட முடியாது. நான் அவன் இருதயத்துக்கு ஏற்றவன் தான், என்னை துதிக்கிறவன் தான், என்னை பாடுகிறவன் தான், எல்லாம் நல்லதுதான். ஆனாலும் எனக்கென்று அவன் ஆலயம் கட்ட முடியாது. ஏன் அப்படின்னா 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், சாலமோன் சொல்லுகிறான், என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விடுமளவும் அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால் அவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு கூடாதிருந்தது என்று நீர் அறிந்திருக்கிறீர். ஏன்? ஏன்? தாவீதுடைய கரங்கள் இரத்தக்கரை படிந்திருந்தது. இரத்தக்கரை படிந்திருந்த தாவீதுடைய கரத்தினாலே தேவனுக்கென்று ஒரு ஆலயம் கட்ட முடியாது.
இது மனுஷன் நிர்ணயித்ததல்ல, தேவன் சொன்னது. அதனாலதான் சாலமன் சொல்றான், எங்க அப்பா யுத்தத்தில் எல்லாரையும் இதாக்குனதுனால இரத்த கரை படிஞ்சிருச்சு, எனவே ஆண்டு சொல்றாரு ஆலயம் கட்ட முடியாது. கல்லும் மண்ணும் கொண்டு மரத்தை கொண்டு கட்டுகிற ஒரு ஆலயத்தை ஒருவன் இரத்தக்கரை படிந்திருக்கும் போது கட்ட முடியாது என்று சொல்லுகிற ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக மாறுகிற உன்னையும் என்னையும் இரத்தக்கரை படிந்தால் எப்படி கட்ட விடுவார்? இரத்தக்கரை படிஞ்சிருந்தா, இரத்தக்கரை எப்படி படிஞ்சது அவனுக்கு? கொலை. அப்படித்தானே? என்னது? கொலை செய்தான், சத்துருக்களை கொலை செய்தான், ஆனாலும் இரத்தக்கரை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கொலையை குறித்து கொஞ்சம் சொல்லும்போது சொன்னாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் போதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பது பூர்வத்திலே உரைக்கப்பட்டது. நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் யாரு? கொலை செய்கிறான். இப்ப அடுத்த வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். போதும், நியாய தீர்ப்புக்கு, கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான் என்று முதல்ல பாத்தீங்க. இப்ப தன் சகோதரன் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன், போன கிழமை கோபிக்கலாம் என்று சொன்னது எவ்வளவு அருமையான பிரசங்கமாக இருந்தது இல்லையா? நல்ல அருமையான செய்தியாக இருந்தது. நாம் கோபிக்கலாம் என்கிறதை அழகாக தெளிவாக விளங்கப்படுத்தி, மிச்சத்தை விளங்கி இருக்காது. எதுக்கு கோபிக்கலாம், எதுக்கு கோபிக்க கூடாதுன்றது விளங்கி இருக்காது. கோபிக்கலாம் என்று சொன்னது நல்லா விளங்கி இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறது. அற்பமான சொற்பமான காரியங்களினாலே உன்னை கரைப்படுத்தி நீ கொலை பாதகனாக வருவாய் என்றால் தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியாது. ஏனென்றால் உன் கரங்கள் இரத்த கரை படிந்ததாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நீங்க பாருங்க, இப்படிப்பட்ட நம்மைத்தான் இன்றைக்கு மாற்றி நம்மை ஒரு ஆலயமாக மாற்றுகிறார் என்று எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 20, 21, 22 வாசிங்க. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறது. இங்க பாருங்க, இப்ப நாம் கூடி இருக்கிறது ஒரு சபை. ஆனால் இது சாதாரண சபை. ஆனால் ஒரு சபை இருக்கிறது, எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை இருக்கிறது. அது எப்படி? ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா, ஸ்ரீலங்கா எல்லா இடத்திலும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இதுதான் அந்த சபை இல்லையா? அந்த சபை எப்படி பரிசுத்த பவுல் சொல்றார் அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக, கிறிஸ்து மூளைக்கல், அதற்கு மேல் ஒரு கல் வைக்கப்படுகிறது, அதற்கு மேல் இன்னொரு கல் வைக்கப்படுகிறது. இப்படி கல் வைக்கப்பட்டு அது மாளிகையாக இசைவாக இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறதா? பரிசுத்த ஆலயமாக இருக்கிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி, நானும் நீங்களும் ஒரு கல்லா போய் சேருவோம் இல்லையா? அப்ப தேவனுடைய ஆலயமாக நாம் மாறுவோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா இது எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு சபையை நமக்கு நினைவு கூறுகிறது. நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது கொஞ்சம் பார்ப்போம் என்றால், சாலமோன் தேவனுக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டினான். மகா பிரம்மாண்டமான அழகான ஒரு ஆலயத்தை கட்டினான். அந்த ஆலயத்தில் எல்லாம் இருந்தது. ஆனால் பாபிலோன்ல இருந்து வந்த ராஜா நேபுகாத் நேச்சர் என்ன செய்தான்? ஆலயத்தை அழித்து ஆலயத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் எடுத்துட்டு போனான். அப்ப அந்த ஆலயத்துக்கு மறுபடியும் சீரமைக்கப்பட்டது. எப்பன்னு சொன்னா, எஸ்ரா புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள்.
வேறே அநேகம் பேரோ கெம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார். என்னது? முந்தின ஆலயத்துக்கு கண்டவர்கள் இப்பொழுது அழிக்கப்பட்டு போன அந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடும்போது அவர்கள் கெம்பீரித்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். நீங்க சகரியா புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது செருபாபேலை குறித்து நீங்க வாசிப்பீங்க. அப்படின்னா செருபாபேலுடைய கரங்கள் தான் என்ன செய்தன்னு சொன்னா இதுக்கு அஸ்திபாரம் போட்டது. அவன் இந்த ஆலயத்தை கட்டி என்ன செய்வான்? முடிப்பான் என்று சொல். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் என்று சொல்லி கேட்டு அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். அப்படியா இருந்தா இங்க நீங்க பாத்தீங்கன்னா செருபாபேல், ஆசாரியர் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க? மறுபடியுமாக இந்த ஆலயத்தை கட்டுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அதை பார்க்கிறோம். அதற்கு செருபாபேலும் யெசுவாவும் இஸ்ரவேலின் மற்றுமுள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதுக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் போதும். எங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஆலயத்தின் காரியங்கள் என்ன செய்து? இன்னொரு முறை என்ன செய்து? அஸ்திபாரப்படுத்தப்படுகிறது, நிர்ணயிக்கப்படுகிறது, அது புதுப்பிக்கப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ஆலயமானது இன்றைக்கு ஒருவேளை எங்கேயோ ஒரு பக்கம் உடஞ்சி கிடஞ்சி இருக்குன்னு வச்சுக்கோமே, வச்சிருந்தா இன்றைக்கு அது புதுப்பிக்கப்படணும். அந்த இடத்துல மறுபடியும் கட்டப்படணும், மறுபடியும் சீரமைக்கப்படணும், தேவ ஆவியானவருக்குள்ளே வாசம் பண்ணணும். அதுதான் நம்முடைய வாஞ்சையாக இருக்கணும். அப்படியா இருந்தா என்னது? மறுபடியுமாக சீரமைக்கப்படுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இயேசு கிறிஸ்து இந்த ஆலயத்தை குறித்து சொல்றார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்னது? இயேசு சொன்னாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இழித்து போடப்படும். என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து மரித்து எல்லாம் முடிந்தது பிறகு அங்கிருந்து வந்தானுவ எவனோ சொல்லிட்டான், என்ன தெரியுமா? இதுக்குள்ள தங்கம் இருக்குதுன்றான். தங்கம் இருக்கு. ஒவ்வொரு கல்லா தட்டி 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 என்ன செஞ்சாங்க? அங்க தேவனுடைய வார்த்தை விதமாக நிறைவேறுகிறது சொல்லி பாருங்க. ஆலயத்தை ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் இது தகர்க்கப்படும் என்று சொன்னார். அதேவேளை தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து ஆண்டவர் பேசினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். என்னதான் ஆண்டவர் சொன்னது? தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை. இவங்க என்ன சொன்னாங்க? இது 46 வருஷம் கட்டினது, 46 வருஷம் கட்டி முடித்தது. இனி ஒரே நாளில் எப்படி 3 நாளில் கட்டுவேன்? அவர் எதை சொன்னார் என்றால் தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3 நாள் இருந்து 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழும்பினார். நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது ஆதாமை ஆண்டவர் சிருஷ்டித்தார். அவன் தனிமையாக இருக்கிற போது ஆண்டவர் சொன்னார், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவனுடைய விலா எலும்பை எடுத்து மணவாட்டியாக ஏவாளை கர்த்தர் சிருஷ்டித்தார். இருக்கா வேதத்தில்? விலா எலும்பிலிருந்து, ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாள் என்கிற மணவாட்டி வந்தாள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்குற போது ஒருவன் ஈட்டியை கொண்டு வந்து அந்த விலாவிலே குத்தின போது கடைசி சொட்டு ரத்தம் பூமியிலே விழுந்தது. அது சபையாக, மணவாட்டியாக வந்தது. அந்த விலாவிலிருந்து பிறந்ததுதான் மணவாட்டியாகிய சபை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்திதான் இந்த சபையை பெற்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அவ்வளவு கஷ்டப்பட்டதன் நோக்கம் என்ன?
இதை நாம் கேள்வியாக கேட்கணும். இதை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வந்து நிறுத்தணும். ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார்? ஏன் அடிக்கப்பட்டார்? ஏன் முள்ளினால் அவர் அந்த கிரீடம் கொடுக்கப்பட்டது? இவ்வளவு பாடுகள் வேதனைகள் எல்லாம் அனுபவித்து அந்த விழாவில் இருந்து ஒரு மனவாட்டியாகிய சபை பிறந்தது என்று சொல்லுகிறீர்களே, இதன் நோக்கம் என்ன? நாம் கேட்க வேண்டிய கேள்வி. எபேசியருடைய புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கரை திரை பிழையற்றதும் மகிமை உள்ள ஒரு சபையை தமக்கு முன்பதாக நிறுத்தும்படிக்கு என் ஆண்டவர் இதை செய்தார். வாசிங்க. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். என்னதான் கரை திரை? கரை திரை பிழை 3 இருக்குது இல்லையா? வேதமே இல்லை என்று சொல்லுகிற ஒரு மகத்துவத்தை இன்றைக்கு தான் பார்த்தேன். கரை திரை பிழை, இது 3 ஒரு வேளை நம்ம கிட்ட இல்லாம இருக்கலாம். கரை என்றால் ஏதோ கரைப்பட்டுருச்சு, வாழை கரைப்பட்டுருச்சு, கொண்டு போய் ஊற வச்சு கழுவி நீளம் போட்டு தொங்க வச்சாச்சு, கரை போயிருச்சு. ஆனால் அதில் ஒரு சுருக்கம் இருக்கு, அதுதான் திரை. இந்த திரை அகற்றாங்கன்னு சொல்ற சுருக்கம். அதே வேளை பிழை, பிழையற்ற ஒரு மாசற்ற ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றாங்க. அப்படிதானே? எங்ககிட்ட கரையும் கிடையாது, திரையும் கிடையாது. இல்லை, நான் சொல்றேன், நீங்க ஒன்றும் ஒரு விதமாக யோசிக்காதீங்க, பார்க்காதீங்க, நான் மிச்சம் சொல்லத்தானே செய்வேன். அப்படி இருக்குது. ஆனா ஆண்டவர் எதை அங்கு எதிர்பார்க்கிறார் என்றால், பரிசுத்தம் மகிமை என்கிறது வரணும். பரிசுத்தம் இருக்கிற இடத்துல தான் மகிமை மூட முடியும். அப்படிதானே? மகிமை மூட முடியும். நாங்க ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம், அவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லும் பொழுது தேவாலயம் மகிமையினால் நிறைந்திருந்தது. அப்ப பரிசுத்தம் என்கிறது நம்மிடத்திலே காணப்படும் பொழுது மகிமை நம்மை மூடும். இந்த மகிமை உள்ள ஒரு சபையை பார்க்கத்தான் தேவன் தம்முடைய சிலுவையில் தொங்கினார். சும்மா ஒண்ணு வந்துட்டு சும்மா நான் உலகத்துக்கு ஜீவனை கொடுக்குறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒண்ணு சொல்ல, எனக்கு முன்பதாக ஒரு பரிசுத்தமுள்ள மகிமை உள்ள சபை நிற்க வேண்டும், ஒவ்வொருவரும் நிற்க வேண்டும் என்கிற விருப்பத்தோடு கூட தான் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். இதை நாம் அற்பமாக எண்ணி எப்படி வேணாலும் நடக்கலாம். அதன் மூலமாக பிறந்ததுதான் சபை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இந்த சபையெல்லாம் இருக்குது, அழிக்கப்பட்டு, சாலமன் அழிக்கப்பட்டது, செய்து அழிக்கப்பட்டு திருப்பி எஸ்ரா காலத்தில் கட்டப்பட்டது, இப்போ மகிமை உள்ள சபையாக இருக்குது. இன்னொரு சபையும் கட்டப்பட போகுதுன்னு நமக்கு தெரியும். இன்னொரு தேவாலயம் கட்டப்படுவது. நான் இதை கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இந்த யூடியூப்பில் போனீங்கன்னா இயேசு யாருன்னு தெரியாது அவனுக்கு, பைபிள்னா என்னன்னு தெரியாது. அவன் போடுற இதில் பார்க்கணும் பதிவுகள் எப்படின்னா, ஆலயம் கட்டப்படுறதுக்கு இருக்கிறது, அந்த சிகப்பு கிடாரி. நான் இன்னைக்கு பார்க்குறேன், ஒரு இப்போ எத்தனையோ கண்டுபிடிச்சி வந்து இப்போ கடைசியாக ஒன்று கண்டுபிடிச்சி போட்டுக்கானுவேன். அது சரியான ரோமம் நிறைந்த அழகானது ஒன்று இருக்குது, அழகானது இருக்குது. அதே வேளையில் இஸ்ரவேல் தேசத்திலே இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கான பணிமுட்டுகள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எல்லாம் ரெடி. இப்ப இடம்தான் முக்கியமா பாக்கியில் இருக்குது. அதுவும் வரும் என்று சொல்லுகிறார்கள். அப்படிதானே? அங்க கண்டுபிடிச்சிட்டான், ஆசாரியனை கண்டுபிடிச்சிட்டான், சிகப்பு கிடாரி பலிக்கு கண்டுபிடிச்சிட்டான். இப்ப என்னுடைய ஒரு கேள்வி, பனிமூட்டுகள் எல்லாம் ஆயத்தப்படுத்தப்பட்டு என்னதான் பாதுகாக்கப்பட்டு வந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது ஒரு மங்கி போன ஒரு நிலைமைக்கு வரலாம். அதாவது கொஞ்சம் அதோட தன்மை குறைந்து போகலாம். அப்படித்தானே? அப்படியா இருந்தால் இந்த ஆலயம் கட்ட இன்னும் 200 வருஷங்கள் ஆகுமா என்ற ஒரு கேள்வி, அல்லது அது சீக்கிரத்திலே நடக்குமா என்ற கேள்வி. ஏன்னா எல்லாம் ரெடினா, கண்ணுக்குட்டி ரெடி, சாமணம் எல்லாம் ரெடி. அப்ப இன்னும் என்னது? இப்ப நடக்க வேண்டியது ஒண்ணு. எப்படி? ஒரு யுத்தம் வரணும்.
அப்படிதானே? ஒரு யுத்தம் வரணும். யுத்த மேகம் இப்போ என்ன செய்து சூழ்ந்து இருக்கிறது. யுத்த மேகம் சூழ்ந்திருக்கு. இந்த யுத்தம் நடந்து முடிகிற நேரத்தில் ஆண்டவருடைய வருகையும் வந்துவிடும். வரும்போது ஒருவன் வெள்ளை குதிரையில வருவானாம். வெளிப்படுத்தும் சுவிசேஷத்தில் இருக்கு. அவன் சமாதானம் என்று கூறி வருவான். இந்த சமாதானம் என்று கூறி வருகிறவன் தான் சொல்லுவான், நான் உங்களுக்கு ஆலயத்தை கட்டித் தருகிறேன் என்று சொல்லுவான். அப்படிதானே? அவன் தான் அந்தி கிறிஸ்து. ஆலயத்தை கட்டித்தர்றேன். ஆலயம் கட்டப்பட்டதுக்கு பிறகு தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அதற்கு மேலாக தன்னை உயர்த்தி சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்கும் போதுதான் இஸ்ரவேலுடைய கண்கள் திறக்கப்படும். ஐயோ ஏமாந்துட்டோமே அப்படின்னுவாங்க. அன்னைக்கு அவர்கள் கண்ணீர் விடுவார்கள். ஆனால் வருகை முடிந்ததற்கு பிறகு ஒருவன் கைவிடப்படுவானால் அதற்கு முன்னதாக கண்ணீர் விடுவான். ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறிவிட்டதே என்று சொல்லி கண்ணீர். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே கர்த்தருடைய சபையிலே ஒருவனும் காணப்படக்கூடாது. ஒருவரும், எல்லாரும் போயிடணும். நான் இப்போ கேட்டதில் கேள்விப்பட்டேன், இந்த டெலிஃபோன் சிப் இருக்குதானே, அதை என்ன செய்கிறார்களாம், இந்த ஏஐ மூலமாக என்னென்னமெல்லாம் செஞ்சு எங்கே காணாமல் போயிருச்சு, எது எங்கள் டெலிஃபோன் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு புதிய சிம் எடுத்து இவர்கள் அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிறதெல்லாம் எடுக்கிறாங்க, வைக்கிறாங்கன்னு ஒரு இது ஒன்று நான் கேட்டேன். அந்த கதை முக்கியம் இல்லை நமக்கு. நான் ஒன்று சொன்னேன்னு தெரியுமா, இன்றைக்கு பண மோசடிகள் அது இதுன்னு நிறைய, இப்போ டெலிஃபோன் வரும், நிறைய டெலிஃபோன் வரும் இல்லையா, நடக்குது. ஆனால் நான் சொன்னேன் அவங்களுக்கு, இதில் ஒன்றும் பெருசாக பேச வேலை இல்லை. ஏன்னா இவைகள் நடந்தால்தான் நம்முடைய கரங்களிலே அவைகள் வந்து சேரும். எது வந்து சேரும்? வந்து சேரும். சொல்லுவேன் என்ன தெரியுமா, இப்படி பண மோசடிலாம் நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது, என்ன போட்டுக்கிட்டிங்கன்னா லேசாக இருக்கணும், டக்கு டக்குன்னு காட்டிட்டு போகலாம் அப்படின்னு. ஆமாங்க, அது நல்லதான். எக்கச்சக்கமாக வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இல்லாட்டி அவன் எடுத்துருவான்ல, டக்குன்னு போட்டால் தான் நம்ம பாதுகாத்துக்க. அந்த நாள் அதி விரைவில் வருது. இதோ வாசல் அருகே நிற்கிறேன். அத்திமரம் துளிர் விடுகிறதுனாலே ஒரு ஊமை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவர் வாசல் அருகே நிற்கிறேன் என்று சொன்னார். எதற்காக? தமக்கு முன்பதாக இந்த சபையை கொண்டு போய் நிறுத்துறதுக்காக. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இந்த சபையை குறித்து நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சபை மறுபடியுமாக நிர்ணயிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 46, 47 வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பப்பட்டு மகிழ்ச்சியோடும் கவனமில்லாத இதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இப்ப சபை என்கிறது உருவாகிவிட்டது. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்தாராம்? சபையிலே. அப்ப ரட்சிப்பு அதோட முடிஞ்ச இல்ல. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற முடிவு வரை இந்த நிலை நிற்கிறவன், இப்படிதான் வேதம் சொல்லுது. ஆனால் இப்போ சொல்லுவாங்க, ஒருக்க இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா நேராக பரலோகத்தில் சீட்டு இருக்குது, அங்கே இயேசு இருப்பார், இயேசுக்கு பக்கத்தில் நான் இருப்பேன், எனக்கு பக்கத்தில் நீங்கள் இருப்பீங்க. எப்படியெல்லாம் ஏமாத்துறோன்னு தெரியுமா? அதுக்குன்னு ஒரு கூட்டம், அதுக்குன்னு அனுப்புறதுக்கு இன்னொரு கூட்டம். அவன் ராஜ வாழ்க்கை வாழ்றான். என்னது? ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். இதுதான் புதிய ஏற்பாட்டு கால சபை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்ப இந்த சபைக்கு தலைவர் யார்? சபைக்கு தலைவர் யார்? நீங்க வாசிங்க எபேசியர் 1:23. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக தந்தார். யார? நிறைவாகிய
சரீரமான சபைக்கு. 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து சபைக்கு தலையா. அப்ப யாரு? கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். கிறிஸ்து தான் சபைக்கு தலை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பானது. அப்ப நாம எல்லாம் யாரு? நாங்கள் அவயங்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுங்க. 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் சுயாதீனர்களானாலும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே. அப்ப நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக மாற்றோம். கிரேக்கனா இருக்கலாம், யூதனா இருக்கலாம், அடிமையா இருக்கலாம், யாரா இருந்தாலும் என்ன செய்யறோம்? ஒன்றாக மாறி. 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். என்னதான் நீங்க எல்லாம் யாரு? கிறிஸ்துவின் சபையில் ஒவ்வொரு அவயங்கள். சரீரமாகிய இதில் ஒரு அவயம். இப்போ நாம் எல்லாரும் ஒன்று கண்ணாக இருக்கலாம், ஒன்று கையாக இருக்கலாம், ஒன்று காலாக இருக்கலாம், இல்லையா, ஒன்று வாயாக இருக்கலாம். எல்லாரும் சேர்ந்து தான் என்ன செய்யலாம்? சபையாக வரலாம். இந்த கண்ணு சொல்லுது நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு கண்ணை மூடிக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. அதை கேட்டுட்டு கால் சொல்லுது நீ கண்ணை மூடிக்கிட்டா நான் எப்படி போய் இடிபட்டுருவேன்னு நான் போக மாட்டேன்னா அது நிற்கிது. அப்போ அது சொல்லுது, கை சொல்லுது நீ போனால் தானே நான் ஏதாவது எடுக்கலாம், அதனால் நானும் எடுக்க மாட்டேன். வாய் சொல்லுது போட்டால் தானே நான் சாப்பிடுவேன். இப்படி ஒவ்வொருத்தராக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது? கண்ணு தானாக சொல்லுது என் கண்ணெல்லாம் சுற்றுதுன்னு. சொல்லுமா சொல்லாதா? மயக்கம் வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லும். ஏன் தெரியுமா? இது தன்னை உயர்த்துச்சு, எல்லாமே இல்லாமல் போச்சு. அதே மாதிரி தான் காலாக இருக்கலாம், கையாக இருக்க, எதுவாக இருந்தாலும் அவயவங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது சரியான முறையில் செய்தால் எல்லாமே ஒழுங்காக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பான தேவசனமே, அப்போ இந்த ஆலயம் எப்படி இருக்குதுன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே விளக்குறாரு பாருங்க. 3:16 1 கொரிந்தியர் 3 தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? என்னது? தேவனுடைய ஆவியானவர் இந்த ஆலயத்துக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். இந்த ஆலயத்துக்குள்ள வாசமாக நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி நீங்கள் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 7 பொன் கொத்து விளக்குகளின் மத்தியில் என்ன செய்யறாரு? உலாவிக் கொண்டிருக்கார். அவர் என்ன அப்படியே வர்றாரு. இதுக்குள்ள என்ன செய்யறாரு? உலாவி பார்க்கிறார். என்னென்ன இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கிறார். ஆமே. அப்போ முதலாவது ஆவியானவர். இவர் யார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படின்னா, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே இலையங்கி தரித்து மார்பருகே பொற்கட்டை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். இந்த குத்து விளக்கு மத்தியில் யார் இருக்கா? மனுஷகுமாரன். யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. இப்போ இந்த மனுஷகுமாரன் அங்கே என்ன செய்யறாரு? உலாவிக்கிட்டு இருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது சரீரத்தோடு இருக்கும்போதும் கூட தேவாலயத்தில் உலாவிக்கிட்டு தான் இருக்கார். வாசிங்க மாட்கள சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டு இருக்கையில் போதும். என்னதான் இந்த தேவாலயத்தில் அப்படி உலாவிக்கிட்டு இருக்காரு. என்ன செய்கிறாங்கன்னு இங்கேயும் உலாவுறாரு, இங்கேயும் உலாவுறாரு. அப்படிதானே? தேவாலயத்தில் உலாவி. அப்போ உலாவிக் கொண்டு இருக்கும்போது அவர் ஒரு காரியத்தை பார்த்தாரு. பார்த்தோன்னு அவரால் தாங்க முடியலை. வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14-15. யோவான் 2:14-15. தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாக்கிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போதும். இப்ப மத்தேயு 21:12 வாசிங்க. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து. என்னதான் தேவனுடைய ஆலயம் என்னது அப்படின்னு சொன்னா, அது என்னுடைய வீடு, ஜெப வீடு அப்படின்னு தான் போட்டிருக்கு. இங்க பார்த்தேன்னா விற்கிறவர்கள் வாங்குறவர்கள் 2 கூட்டம் இருக்குது. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, புறா வித்தாங்க,
தேவாலயத்தில் ஆடுகள் மாடுகள் எல்லாம் விற்றாங்க. விற்ற உடனே இயேசு பார்த்தார். அப்போ இப்படி செய்கிறது சரியில்லை, கர்த்தருடைய ஆலயம் தானே அப்படி சொன்னாரா? கைத்தை ஒரு நல்லா சுற்றி எடுத்து அடிக்கிற அடியில் என்ன செஞ்சிட்டான், அவன் இடம் காணாமல் ஓடியே போயிட்டான். காசு எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டார். ஏன்னா அது எப்படி மாறி இருக்கு? கள்ளர் குகையாக மாறிடுச்சு. தேவனுடைய ஆலயம் இதனால தான் இயேசு கிறிஸ்துவே சிலுவையில் அரைஞ்சானுவான். இந்த ஆசாரியமாரெலாம் சேர்ந்து என்ன தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்கள் பலி கொடுக்கறதுக்காக வருவாங்க. வந்தால் என்ன செய்யணும், அவன் ஒரு ஆட்டை மாட்டை ஏதோ தனக்கு வசதியாக கொண்டு வருவான். கொண்டு வந்தால் இவன் அங்கங்கெல்லாம் பார்த்து சொல்ல இது பலி கொடுக்க முடியாது அப்படின்வான். ஏன்னா சின்னது ஏதாவது இருந்தாலும் பலி கொடுக்க முடியாது. இப்போ அந்த முதலாவது கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சிகப்பு கிடாரில் ஒரு பக்கத்தில் வெள்ளையாக இருக்குன்றதுனால தான் அது சரி வராது அப்படின்னாங்க. அப்படி தானே? அப்போ சொல்லுவான். சொன்னோன்னே இவன் என்ன செய்யணும், மறுபடியும் எங்கேயாவது போய் தேடிட்டு வாங்கிட்டு வரணும். அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு வழி வச்சுருந்தாங்க. எப்படி தெரியுமா, விற்கிறவன்னு சொன்னாங்க. விற்றா இவ்வளோ காசு எங்களுக்கு தாங்க, வர்றவன் எல்லாத்தையும் நாங்கள் கெடுத்துருவோம், நீங்கள் தாங்க அப்படின்னு. அப்போ பார்த்தாங்க, இந்த ஜனங்கள் பார்த்தாங்க, இங்கேருந்து கொண்டு போய் அவன் வேணான்னு சொல்லி திருப்பி கொண்டு வந்து எல்லாம் கஷ்டப்படுறத விட போனோன்னே 20 ரூபாயா 30 ரூபாயா 50 ரூபாயா 100 ரூபாயா கொடுத்துட்டு ஒன்றை வாங்கி அங்கேயே பள்ளி கொடுத்துட்டு வந்துடும். இப்போ இயேசு அடித்த உடனே அவங்களுக்கெல்லாம் கோபம். நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தது, நம்ம வருமானத்தை இல்லாமக்கிட்டார். இனிமே இவரை விட்டா சார் இவரை கொலை பண்ணணும். ஆசாரியர்கள் தானே சேர்ந்து பேசினா, எதுக்கு இவரை கொலை பண்ணணும், நம்ம பொழப்பே இல்லாமக்கிட்டார். இந்த ஆசாரியமாரெல்லாம் வேதத்திலே ரொம்ப மோசமாக தான் இருந்திருக்கிறான். 7 பிள்ளைகள்லாம் இறைச்சி எடுக்கும்போது குத்துவான், குத்தி இது எங்களுக்கு வேணும் அப்படின்வான். இன்னைக்கு அப்படி இருக்கானு, முதலாவது எங்களுக்கு தாங்க அப்படின்னு. அப்போ என்ன நடக்குது, ஆண்டவர் கழுத்து போட்டார். அப்போ இன்றைக்கி ரொம்ப பேர் சொல்லுவாங்க என்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்து ரொம்ப அன்புள்ளவர், ரொம்ப ஸ்நேகமாக இருப்பார், அவர் நேசிப்பார், அவர் ஆறுதல் பட, எல்லாம் நல்ல உண்மைதான். அவர் அடுத்த பக்கம் எப்படி தெரியுமா, சவுக்கெடுப்பார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறான், சங்கீதம் 2:12 குமாரன் கோபம் கொள்ளாமலும். கோபம் கொண்டா நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, போயிடுவீங்க. அவர் முத்த செய்யுங்க. குமாரன் கோபம் கொள்ளக்கூடாது, கோபம் கொண்டால் போட்டு தள்ளிடுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம் 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனம் வாசிக்கும் பொழுது 17ஆம் வசனம் வாசிங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அதே ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நாம தான் ஆலயம். தேவனுடைய ஆலயம் கெடுக்கப்படும் போது எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். உள்ள பாம்பு இருக்கும், தவளை இருக்கும், மயில் இருக்கும், ஆடு இருக்கும், ஆமை இருக்கும், பண்டி இருக்கும், எல்லாம் இருக்குதா? இது எல்லாமே ஒவ்வொரு சுபாவங்கள். மயில் அப்படி ஒரு ஆட்டம் காட்டும், பாம்பு என்ன செய்யும், கொத்துனாலும் பரவாயில்லையே, விஷமாக இருக்கும். எத்தனை வருஷமானாலும் உன்னை பழி தாங்க விட்ட மாட்டேன் சொல்லுமா இல்லையா? சொல்லுவாங்க. நாகப்பாம்பு அது படம் பிடிச்சிருச்சுன்னா போச்சு. இந்த கோடாலியும் பாம்பு என்னன்னு ஒன்று இருக்கான், அது மரத்தில் ஏறி இருக்குமா, போனதுக்கு பிறகு தான் அது போகுமா. அப்படி தானே? இந்த அம்மாட்ட கேளுங்க, அவர் சொல்லுவாங்க. சவம் கொண்டு போய் எரிச்ச உடனே தான் அது வீட்டுக்கு போகும். அது வரைக்கும் என்ன செய்யாது, பழி வாங்காமல் அது இருக்காது. சிலது அப்படித்தான் இருக்கும், பழி வாங்காமல் உள்ள வச்சிருக்கும். தேவனுடைய ஆலயத்தை கள்ளர் குகையாக தீட்டுப்படுத்தினவருடைய ஆலயம் இப்படி இருக்கும். அப்ப என்னது, பரிசுத்த ஆவியானவர் வெளியில போயிடுவார். அப்படிதானே? வெளில இருந்து ஏக்கத்தோட பார்ப்பாரு, மகனே எப்ப நான் இதெல்லாம் விரட்டிட்டு உள்ள வர்றது, எப்ப வர்றது? இல்ல இல்ல அவங்க ஆட்சி சேட்டு மாண்டவரே. எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க தெரியுமா? ஒருத்தன் சொன்னா 2000 இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்யக்கூடாது. அதான் ஜோன் பால படிவா எப்படி படிப்பாரு,
ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை நான் கெடுப்பேன் என்றே. ஆலயத்திலே சுத்தம் நிலவ, ஆலயத்திலே ஜெபமும் பெருக, ஆவியால் நிரப்பும் என்னை உமது. அதில் என்ன சொல்ற? குங்கிலியமாய் சாம்பராணியாய் ஜெபங்களை. அப்போ ஆலயத்துக்குள்ளே என்ன இருக்குன்னா ஜெபம் இருக்கணும். ஜெபம் இருந்தால் இதெல்லாம் ஓடிடும். வேதம் வாசித்தா இதெல்லாம் ஓடிடும். ஏன்னா அதுக்கு தெரியும், நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நின்றால் அவன் உங்களை விட்டு ஓடி போவார், இல்லாவிட்டால் வந்து குடித்தனம் பண்ணுவான். குடித்தனம் பண்ணா இவனுக்கு இருக்கிற இடம் இருக்குது. அப்போ அங்கே கீழே போனவங்க சொல்லுவாங்க, ஐயோ எங்களை போல் நீ மதமானாயோ, நீ ஒரு காலத்தில் ராஜா மாதிரி இருந்த, இப்போ நீ எங்கள் கூட வந்து வேதனை அனுபவிக்கிறேன்னு சொல்லுவோம். அப்படி தானே வேதம் இருக்கு, நான் சொல்லலை. வேதம் அப்படி தானே சொல்லுகிறது. எப்படி சொல்றது? நீயும் எங்களை போல் அதுமானியோ, நீ நாங்கள் நினச்சோம் நீ பெரிய ராஜா அப்படின்னு நினச்சோம், நீ நம்ம கூட வேதனை அனுபவி. அங்கே ஐயோ ஐயோ என்கிற கூக்குரல் சத்தம் வேதம் சொல்ல. ஏன்னா வேதம் உண்மைன்றது நான் 100க்கு 100 இல்லை, எவ்வளோ வேணாலும் நம்புவேன். ஏன்னா அவ்வளவு காரியம் அத்தனையும் பார்க்கும்போது எல்லாமே சரியாக இருக்குது. எவனும் இந்த மாதிரி புத்தகம் எழுதுனது கிடையாது. வருங்கோபத்துக்கு எப்படி தப்பிச்சுக்கிங்க? தப்ப முடியாது. வசனம் தெரிஞ்சா அதை விட பிரச்சனை. தெரியாம இருந்தா ஒருவேளை தப்பலாம், தெரிஞ்சா ஒன்றும் தப்ப முடியாது. ஏனென்றால் நான் வார்த்தையை கொண்டுதான் நியாயம் தீர்ப்பேன். நான் உங்களை நியாயம் தீர்க்கிறது இல்லை, வார்த்தை உங்களை. அப்படித்தான் சொல்லியிருக்கு. அப்ப என்னன்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, ஆலயத்தை கெடுக்கக்கூடாது. ஏன் அவர் சாட்டையை கழட்டி அடிச்சாருன்னா, சங்கீதம் 69:9 வாசிக்கும் போது அங்கே பார்க்கிறோம், உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது. என்னதான் வீட்டை குறித்த பக்தி. அப்ப இன்றைக்கு நானும் நீங்களும் கர்த்தருடைய ஆலயமா இருப்போம்னா, உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஏதாவது சத்துரு ஒரு காரியத்தை நிலைநாட்ட வேண்டும், செய்ய வேண்டும் இருந்தால் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அது வியாதியா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், எதா இருந்தாலும் சரி, நான் ஆலயத்துக்குள்ள ஆவியானவர் அசைவாடுகிறார் என்று சொன்னால் தேவன் அனுமதிக்கிறது இல்லை. நீங்க வேதத்தில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 26 நீங்க வாசிக்கும் பொழுது பவுல் தரையில விழுந்தான். பவுலே பவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி கேட்டார். அவ்வளவுதானே கேட்டாரு. அவன் என்ன செய்தான்? அவன் சபைகளை, அப்படிதான் வேத, சபைகளை துன்பப்படுத்தினான். சபையை துன்பப்படுத்தின இவருக்கு என்ன பிரச்சனை? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே. சபை என்னுடைய சரீரம். இன்னைக்கு நீங்க அவருடைய சரீரம், சபைக்கு அவர் தலையாக இருக்கிறார் என்றால், உங்களுக்கு விரோதமாக ஒரு சக்தி எழும்பி உங்களை வேதனைப்படுத்தும் என்றால் தேவன் அந்த இடத்துல வந்து நிற்பார். சவுல ஒரே இதாக போட்டுட்டு அவனை கேட்டு என்னதுன்னா, 1 கலாத்தியர் 1:13 தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கினேன். எதுக்காக? பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினேன். அவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்து இந்த காரியத்தை அவனை கத்த விடலை. இன்னைக்கு நான் சொல்கிறேன், வேலை செய்கிற இடத்துல எங்கேயோ உங்களுக்கு விரோதமாக பிரச்சனைகள்லாம் எழும்பிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி அதில் நீங்கள் சரியாக கர்த்தருடைய சபையாக நீங்கள் மாறுவீங்கன்னு சொன்னால் தேவன் உங்களுக்காக வந்து நிற்பார். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறாரு? அந்த இடத்துல அசைவாடுகிறார். தேவ ஆவியானவர் அசைவாடுகிறார். குத்து விளக்கு மத்தியிலே அசைவாடுகிறார் சொல்லி ஆவியானவர் அசைவாடும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால் விடுதலை வரும். நீங்க பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கும் பொழுது, கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அப்ப அசைவாடுகிற ஆவியானவர் நம்மேல் அசைவாடுகிறார், நமக்குள்ளும் அசைவாடுகிறார். நம்மேல் அசைவாடும் பொழுது ஒரு காரியம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படின்னா, உபாகமத்தின் புத்தகத்தில் 32:11 வாசிங்க. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. என்னது? கழுகு குஞ்செல்லாம் வச்சிருக்கும். வச்சுட்டு கொஞ்ச நாள் என்ன செய்யும்? கூட்டை கலைச்சிடும். இப்படி இருந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க முடியாது, இனி நீயா சாப்பிடணும், நீயா பறக்கணும் அப்படின்னு தள்ளி விட்டோன்னு, இது என்ன பே 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 அப்படின்னு முடிச்சுட்டு கீழே வருமா? வந்தோடனே ஓடி போய் செட்டையை பிடிக்கும்.
பிடிச்சிட்டு மறுபடியும் கொண்டு போகும், மறுபடியும் தள்ளிவிடும். இப்படி செஞ்சு அதை பழக்கிட்டு இருந்தா இப்போ நீயே தனியாக பறந்து போ. இந்த உலகத்தில் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், நீ ஜெயம் பெறதற்காக உன்னை பழக்குவிப்பார். அவர் தான் எல்லாம் செய்வார், பாதுகாத்துக்குவார், எல்லாம் செய்வார். அப்படியே வந்து பாதுகாக்கிறோம் இல்லை, திருப்பி தள்ளி விடுவார். தள்ளி விடும்போது பயமா இருக்கும், ஆனால் துணையாக அவர் நிற்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ பாதுகாப்பும் பராமரிப்பும் ரெண்டும் அவரிடத்தில் இருக்கு. ஆவியானவர் அசைவாடும் பொழுது பாதுகாக்கிற எந்தெந்த நேரத்தில் என்னென்ன சாப்பாடு தேவை, எங்கே போகணும், எதுக்காக, எல்லாத்தையும் அவர் பார்ப்பார். வழங்குதா? அவர் சரியாக நம்ம நடத்துவாருங்க. ஏனென்றால் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நேரமாக நம்ம வேகமாக முடிக்கிறேன். அப்போ அடுத்தது, இன்னைக்கு பிசாசு எப்படியோ போட்டு உங்களை முடிக்கணும்னு சொல்லி சங்கிலியை கட்டினா என்ன, கைத்தை கொண்டு போய் கட்டினா என்ன, கர்த்தர் முறிக்கிறார். நீங்கள் பார்க்கும்போது நியாயாதிபதி புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கப்படுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சிம்சோனை கொண்டு போய் புது கயிறுனால நல்லா கட்டி வச்சிருக்கும் போது தெளிலால் போய் சொல்கிறா, சிம்சோனே சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள். அவன் பயப்படலை. ஏன் தெரியுமா? ஒருவர் இருக்கிறார், அது எல்லாத்தையும் தகர்க்கிறார். அங்கே என்னன்னா, அத்தனையும் நெருப்புப்பட்டு சாம்பலாய் போனது போல போனதான். இன்னைக்கு உன் குடும்பத்துக்கு விரோதமாக, உன் பிள்ளைக்கு விரோதமாக, எதுக்கு ஆனாலும் சரி, பிசாசு உன்னை கட்டி வச்சிருக்கான்னு நினைக்கிறியா? வியாதியாக இருக்கலாம், எந்த காரியம் உன் முன்னேற்றத்துக்கு தடையாக கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் உண்மையில் அசைவாடுவார், சாம்பலாக போகும். ஆவியானவர் எங்கே அசைவாடினாலும் சிறைச்சாலை கூட கத்தர் உடைப்பார். பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்கன்னா, அப்படியே பாடி கத்தரை ஆராதிக்கும் போது ஆவியானவர் உள்ளே வந்தார். உள்ளே வந்தோடனே ஏன் சபை ரெண்டும் எப்படி இருக்குதுன்னா, இங்கே வேதனை அனுபவிக்கணும். சங்கிலிகள்லாம் உடைக்கப்பட்டது, சிறைச்சாலை கதவுகள் அதிரப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அதான் சொல்றாரு, எரிகோ மதில் மேலே அசைவாடி நீர், எல்லா தடைகளை மாற்றினீர். எல்லாரும் எழுந்திருப்போம். எரிகோ மதில் மேலே அசைவாடி நீர், எல்லா தடைகளை மாற்றினீரே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வ, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே. ஆவியானவர் அசைவாடினால்